தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிற புத்தக திருவிழாவிலே இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவு பெருங்கூட்டம் திரண்டிருப்பது காஞ்சிபுரத்தில் தான். ஒரு ஆயா, இவ்வளவு கலவரத்தில் ஒரு ஆயா. ஆனால் காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் தான் குசும்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஞ்சிபுரம் ஓவர் குசும்பா இருக்கு. 30 வினாடி முடங்கி இருக்கும் மனது கூட மிரண்டு எழும் அவருடைய தன்னம்பிக்கை வார்த்தைகளால். கற்றல் பணியா காட்சி ஊடக பணியா என்று அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது கன நேரம் கூட யோசிக்காமல் ஆயுசுக்கும் ஆசிரியரா இருக்கிறதுல தாங்க பெருமைன்னு சொன்ன நம்முடைய பேராசிரியர், ஆளுமை மிக்க தன்னம்பிக்கை பேச்சாளர், திறமைகளை இனங்கண்டு பாராட்டும் பண்பான நடுவர், நிகழ்ச்சிகளை நெகிழ்ச்சியாக மாற்றும் நெறியாளர், மாணவர்களின் அன்புக்குரிய மாண்புமிகு பேராசிரியர் எங்கள் ஈரோடு மகேஷ் அண்ணா அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். 6 பேச்சாளர்களையும் எங்கள் மனம் நிறைந்து மிகவும் மகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த சபைதனை, மாபெரும் சபைதனை நடுவர் அண்ணாவிடம், ஐயான்னு சொல்ல மாட்டோம், ஐயான்னு சொன்னவங்களே போன தடவை என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நடுவர் அண்ணா அவர்களை இந்த சபைதனை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு இருக்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் பபாசியும் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவிற்கு என்னையும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு எங்களை அன்புடன் அழைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும், இனிய சகோதரி மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அனுராதா அவர்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். புத்தகம் வைக்க வைக்க நாம தலை நிமிருவோம், அதுக்கு இதான் உதாரணம், வேற எதுவுமே கிடையாது. ஏ அப்பா, தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிற புத்தக திருவிழாவிலே இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவு பெருங்கூட்டம் திரண்டிருப்பது காஞ்சிபுரத்தில் தான். எனக்கு வந்து பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கூட்டம்லாம் வந்து சேருவாங்க. விழுப்புரத்தில் இதே மாதிரி நல்ல கூட்டம் இருந்துச்சு. விழுப்புரத்தை தாண்டுமா காஞ்சிபுரம் யோசித்தேன். காஞ்சிபுரம் ஆன்மீக பூமி, அறிஞர்கள் பூமி, படித்தவர்கள் பூமி, எழுதியவர்கள் பூமி, எழுதப்பட்டவர்களுடைய பூமி. இங்க இந்த கூட்டம் சேரலைனா வேற எந்த மாவட்டத்தில் இந்த கூட்டம் சேரும்? என்னங்க அது, என்ன அருமை! இங்க வந்து வீல் சேர்ல ஒரு சகோதரி வந்து உட்காந்துருக்கா பேச்ச கேட்கறதுக்கு. கை குழந்தையோட ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அண்ணன், குழந்தைய போட பேரு மாறன்னு சொல்லி ஒரு தங்கச்சி அந்த குழந்தைய கையில கொடுக்குது. ஒரு ஆயா, இவ்வளவு கலவரத்தில் ஒரு ஆயா. ஆனா காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் தான் குசும்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஞ்சிபுரம் ஓவர் குசும்பா இருக்கு. கார்ல இருந்து இறங்க, அங்க நீ கார் நிக்குதுல, அக்கா ஜீப் அமுச்சு விட்டாங்க, கதவை தட்டுச்சு. வயசான பாட்டி, நம்ம ரசிகன்னு அல்பத்தனமா யோசிச்சு கண்ணாடி இறக்கி சொல்லு ஆயான்னு. ஈரோடு மகேஷ் வராங்களாமே. யார்கிட்ட? என்கிட்ட. அது பரவாயில்ல, நிசாவும் என்ன மாதிரி தாண்டி இருக்கான்னு போயிடுச்சு. ஈரோடு மகேஷ் வராங்களாமே. நான் சொன்னேன், நான் தான் ஈரோடு மகேஷ்னேன். அதுக்கு அந்த ஆயா சொல்லுது, படிக்கிற இடத்துல பொய்ய சொல்லாத. அவன் கருப்பா இருப்பான். கேட்டாங்க, சின்னத்திரை நயன்தாரா வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க.
கேட்டுட்டு அந்த ஆயா சொல்லுச்சு, நானும் அதுவும் ஒண்ணா படிச்சோன்னுச்சு. அமைதியாரு. ஆமா, நீங்க புத்தகம் வாங்கியிருக்கீங்களா? பையில புத்தகம் இருக்கா? எனக்கு 2 இது கொடுப்பா, எடுத்து கொடுங்களேன். ஏன்னா ரொம்ப குனிஞ்சு போயிருக்கார். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அங்கே பாருங்க, அங்கே வயதானவர்கள் சிரிச்ச மாதிரி. எனக்கு என்னன்னா, ஒரு புத்தக திருவிழா என்பது எல்லா வயதினரும் வந்து கூடி அகம் மகிழ வேண்டிய ஒரு விஷயம். காஞ்சிபுரத்தில் தான் அந்த இலக்கணம் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. இங்க நின்னுகிட்ட இவ்வளவு பேரு, அந்த நிக்கிற அத்தனை பேர் காலையும் தொட்டு கும்பிட கடமைப்பட்டிருக்கேன். என்ன அலாலையா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ் கேட்பதற்கு எடுத்துட்டு வரணும். தமிழ் கேட்பதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால பேச்சாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கூட்டம் இருக்கிறப்பே நான் பேசிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நியாயம். சில பேர் பேசுனதுக்கு அப்புறம் கூட்டம் இருக்காது. ஆனா நம்ம அணியில் அப்படி கிடையாது. எல்லாம் நல்ல நல்ல பேச்சாளர்கள். நீங்க நம்பிக்கையா கேட்கலாம். ஓகேவா? அந்த பையனுக்கு என்ன காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி பாசத்தை பாருங்க. பேரன் வந்து உங்க பையனாமா? பையன் வந்து அம்மா மடியில் இருக்கான், காலு பாட்டி மடியில் இருக்கு, பாட்டி காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உலகத்துல இந்த மாதிரி பாசத்தை கொட்டி தருகிற ஒரே இனம் தமிழனும் இந்த இந்திய மரபு மட்டும்தான். அது கை தட்டுறான், அவன் கை தட்டுறான், என்னை பத்தி பேசியிருக்காரு. இங்க பாருங்க, இவெல்லாம் எவ்வளவு அழகா உட்காந்து கேட்கறான். எத்தனாவதுரா படிக்கிற தம்பி நீ? 6வதா? நீ 6வதா? நீ எத்தனாவதுரா உயரத்துன்னுக்கிட்டு இருக்கிய? 4வதா? சரி, ஏதோ ஒன்று எத்தனாவதோ படிக்கிற. ஆமா, இவ்வளோ நடக்குது. இந்த ஆடியோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வரீங்களா? ஏதோ தனக்கும் இந்த மைக்கு ஒசரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அக்கா ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா, ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. நீங்க எல்லாரும் இயல்பான வாழ்க்கையில யோசிக்கக்கூடிய தலைப்பு தான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? இதான் தலைப்பு. வாழ வைக்கணும்னு என்ன இருக்கிற எல்லாருமே வாழ்ந்தாதான் வாழ வைக்க முடியும். யாருமே வாழாம இன்னொருத்தனை வாழ வைக்க முடியாது. தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். தெளிவா இவ்வளவு பேர் சொல்றீங்கன்னா வாழ வைக்கிற ஐடியா யாருக்கு இல்லை. தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். பாத்திரம் அறிந்து இல்ல சொல்றேன், உங்க அன்னைக்கு பேசுவேன். அக்கா வாழ வைப்பதற்குன்னு பேசுறதுனால கோவப்படுது. என்ன அந்த அன்னைக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் நடுவர்ல. ஒரு பக்கம் வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்குங்கிறாங்க. ஆனா மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? உன் வீட்டில் தேவையில்லாத பொருள் நீ வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு மகாத்மா காந்தி ஒரு வரையறை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, தேவையில்லாத பொருளை நீ வீட்டில் வாங்கி சேமித்து வைப்பது உன்னுடைய பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. நாம என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கிற பாதி தேவையில்லாத ஐட்டம் தான். அது எப்ப தெரியும்? ஒரு வீடை விட்டு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறப்ப தெரியும். அப்பையும் சில அம்மாக்கள் இருக்கு வீட்டில். எங்க அம்மாலாம் பால் பேக்கெட் கவரை கூட விடாது, எடுத்து இந்த வீட்டுல இருந்து பேக் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அந்த வீட்லயும் சும்மா இருக்கும். உங்க வீட்டில் ஏங்கா இவ்வளவு சும்மா இருக்கே, இதை ஏங்கா வீடு ஷிஃப்ட் பண்ணி போறவ கொண்டு போறேன்னு எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா சொல்லுது, இதோ இந்த ஆளு தான் சும்மா இருக்கான்னு புருஷனை காமிக்குது. நான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போலையா அப்படின்னு. வாழ்க்கை அப்ப வாழ்வதற்குன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், வாழ வைப்பதற்கே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். நகைச்சுவையா கருத்துக்களோட அழகிய தமிழ்ல தன்னுடைய கருத்துக்களை அவங்க பதிவு செய்ய போறாங்க. முறையாக நான் அவர்களை அறிமுகப்படுத்திடுறேன். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தம்பி பட்டிமன்றத்துக்கு நடுவரா போனேன்னா பொதுவா மக்களுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு முன்னுரையில. ஏன் அப்படின்னா அதுதான் பேச வர பேச்சாளர்களுக்கு நல்லதும்பார். இல்லைன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஜென்ரலா பேசிட்டு விட்டுரு, அவங்க பேசட்டும், நடுவில் பேசிக்கோ, நிறை உரையில நீ நல்லா பேசிக்கோம்பார். அவருடைய மாணவனுங்கிறதுனால அதை பின்பற்றி இப்ப பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடுறேன்.
வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து முதல்ல பேசுறதுக்கு தயாரா இருக்கிறவர் உங்க மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு ஆசிரியர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமரவேல் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் குமரவேல் அவர்களுக்கு. அதை தொடர்ந்து அந்த அணியில பேசுறதுக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில தன்னுடைய நகைச்சுவை கலந்த இலக்கிய தமிழால் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை கட்டி போட்ட மாபெரும் நகைச்சுவைக்கும் நாவன்மைக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்கள். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து வாழ்க்கனா வாழணுமையா, அடுத்தோட வாழ வச்சுட்டே இருந்தா நாம எப்படியா வாழ்றது, இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா நான் எங்க படுக்கிறது அப்படின்னு நகைச்சுவையாவும் தன்னுடைய கம்பீரமான தமிழாலும் பேச வருகிற பேச்சாளர், பேராசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், கழகபோதியாரில் முதல்ல ஆண்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்து உலகம் முழுக்க இருக்கிற ஆண்களை காப்பாத்தினவர், முதல் முறையா ஏன் ஆம்புலன்ஸ் பேர் வந்தது தெரியுமான்னு ஆம்புலன்ஸுக்கே விளக்கம் சொன்ன ஒரு ஆம்பளை. ஒரு வகையில் எனக்கு அண்ணன், ஒரு வகையில் எனக்கு குருநாதர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனி அவர்கள் பேச இருக்கிறார். நம்ம ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இலைய தூக்கி போட்டா கூட அதுல கொஞ்சம் சோத்தை வச்சு தூக்கி போடுறது நம்ம பழக்கம். ஏன்னா மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு போட்டோன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பரிமாறின இலையா பரிமாறாத இலையானே தெரியாது. கரெக்டா அண்ணன் சொல்றார், வலிச்சானா முடிச்சிட்டு தான் வைப்பான். சில பேர் அந்த இலையை எடுக்காம அடுத்த பந்திக்கெல்லாம் பரிமாறி இருக்காங்க. என்ன அப்படியே இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இலைய கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அங்க ஒரு அம்மா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு, அந்த அம்மா இப்ப கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்கு, அதனால பயந்துக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்க போன கல்யாணம் நல்ல கல்யாணம் தான். அங்க என்ன பள்ளி மாதிரி ஆள் வந்தா சாப்பிட போறாரு. அப்ப இலையில ஏன் சாப்பாடு வச்சு தூக்கி போடணும்னா, சாப்பாடு வச்சு தூக்கி போடுறப்ப ஆடு மாடு நாயெல்லாம் வந்து பார்க்கறப்ப சாப்பிடும், மீதி இருக்கிற சாப்பாடை இலைய சாப்பிடும். நாய் வந்து அந்த இலையை பிரிச்சு உள்ள சாப்பாடு பார்க்கறப்ப சாப்பாடு இருக்கணும், அது சாப்பிடணும். ஒருவேளை உள்ள சாப்பாடு இல்லைன்னா அந்த நாய் என்ன நினைச்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க, யாரோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்கும். அதனால எங்க அப்பா சொல்லுவாரு, ஒரு நாய் கூட உன்னை மதிக்கலன்னு கவலைப்படாத, ஒரு நாயாவது உன்னை மதிக்கணும்னா கொஞ்சம் சோத்தை வெளியில வையும்பார். அதனால வாழ்க்கைங்கிறது நாம வாழ்றதுக்கு இல்லையா, வாழ வைப்பதற்கு தான் பேசுறதுக்காக மரியாதைக்குரிய ஆசிரியர், நல்ல தமிழ் பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். ஓ ஃபர்ஸ்ட் கபிலா பேசுதா? ஓகே. அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல அப்படிங்கிற தலைப்பில் பேசினாங்க. அந்த ஊங்கிற தலைப்பில் பேசினதுக்கு அப்புறம் ஊன்னு ஆயிடுச்சு இவங்க வாழ்க்கை. மிக அழகான சொல் நடை, மிக அழகான வாக்கிய அமைப்பு, மிக சுத்தமான உச்சரிப்பு. நல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்றால் அது என்னுடைய அன்பு தங்கை தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் கபிலா விசாலாட்சி அவர்கள் பேசிதான் கேட்க வேண்டும். வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்கிற அணியில் பேச இருக்கிறார். அதை தொடர்ந்து ஆசிரியர், செல்ஃபி எடுத்தார் நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணல, அந்த சீரை அக்காவை எடுத்துச்சு. ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆசிரியர், உங்கள் பகுதிக்கு பக்கத்து பகுதி ஆரணி, மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறீர்கள்
அதாவது தன்னைத்தான் தகுதல், தன்னைத்தான் புகழ்தல் தகும் புலவோர்க்கே நான் தமிழ்ல. அதாவது யாருமே உன்னை பத்தி தெரியாத ஒரு இடத்துல நீ யாருன்னு உன்னை பத்தி சொல்லிக்கிறதுல தப்பு இல்லைன்னாங்க. அந்த மாதிரி யாருமே தன்னை நயன்தாரான்னு சொல்லினாலும் போற வரவங்கிட்டலாம் கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டி உட்கார வச்சு நான் தான் சின்னத்திரை நயன்தாரா, நான் தான் சின்னத்திரை நயன்தாரான்னு, நான் தான் சின்னத்திரை நயன்தாரா அப்படின்னு மறுபடியும் விஜய் டிவியில போற வர இடத்துலலாம் சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி நகைச்சுவையாக எவ்வளவு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வந்த ஒரு சகோதரி, பாருங்க மைக்கே விசில் அடிக்குது அவங்களுக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மரபு வழி வந்த ஒரு சகோதரி தமிழுக்காக நகைச்சுவையை கையில் எடுத்துக்கொண்டு பட்டிமன்ற மேடைகளில் துவங்கி விஜய் தொலைக்காட்சியில் ஆரம்பித்து அங்கே காமெடி குயினா மாதிரி எல்லா சாதனையும் பண்ணிட்டு தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து நடிக்கிற வாய்ப்பை பெற்ற மாபெரும் உழைப்பாளி எங்கள் அக்கா. ஏனே வால்யூம் குறைஞ்சிருச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்கள பற்றி நிறைய நம்ம பேசுகிறப்ப சொல்கிறேன். நான் இவங்கள மாதிரி உழைக்க முடியாது. இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு விடிய விடிய பயணம் பண்ணி திருச்சி போயிட்டு அங்கே குடும்பத்தை கவனிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி தென்காசி போய் அங்கே ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா. ஒரு பெண்மணி பம்பரம் போல 24 மணி நேரமும் சுற்ற முடியும் என்றால் அது எங்கள் அக்கா உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்று சொல்லி, வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்று பேச சின்னத்திரை நயன்தாரா, அறந்தாங்கி நிஷா, சின்னத்திரை நயன்தாரா எந்திரிச்சவுடன் குழந்தைங்கள்லாம் பயந்தாரா? அந்த புள்ள அப்படி சிரிக்குது. கரெக்டா சொல்லிட்டாரு டி மாமா. ஆமா, யாரும் பயப்படாதீங்க, மேக்கப் அழிகிறதுக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருவான். மேக்கப்பே இங்க பாருங்க, மற்ற ஊர்ல பேசிட்டு போற மாதிரி போக முடியாது, ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. மேடம் நிஷாக்கா மேக்கப் போட்டிருக்கு, நீங்க கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் மேடம். ஆனா மான தமிழச்சியா, மான தமிழச்சி மேக்கப் போடல, புடவை உதறிட்டு எஞ்சி போயிட்டே இருக்கு பாரு. நான்லாம் சோத்துல உப்பே போட்டு திங்கலைங்க, இவ்வளவு கேட்டு இதோட பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சது பர்ஸை கையில வச்சுக்கிச்சு கிளம்பி போயிடுச்சு. என்னையா பொய் பேச்சு? இங்க பாரு, அமைதியாரு, ஒருத்தர கிளப்பி விட்டுறாத. வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா ரெண்டு பக்கமும் அணி தயாராயிருச்சு. மக்கள் அருமையா கேட்கறீங்க, நீங்க அருமையா கேட்கறீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். தமிழ் நல்ல தமிழ் வரப்ப கை தட்டுறீங்க, நகைச்சுவையா பேசுறப்ப சிரிக்கிறீங்க, அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருக்கீங்க. ஏன்னா கோபியில பேச்சிலே அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ அருமையான ரசிகர்கள். சில ஊர்ல போய் ஜோக்கு சொல்லி முடிச்சோன்னே அப்புறம்னு கேட்பான், செத்தலாமான்னு இருக்கும். நம்மளுக்கெல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இதாக இருக்கும். அவ்வளோ அழகா ரசிக்கிறீங்க. இந்த ரசனை தான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஆஸ்கர் விருது தான் நாங்கள் எல்லாருமே நினைச்சுக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு முதலாவதாக வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு ஆசிரியர் குமரவேல் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். ஆமா, அந்த நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து உட்காரவங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே, நீங்க யாரும் சத்தம் போடாதீங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழ். உடன் பிறந்தோம் நாங்கள் ஆண் சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கு. அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோட்டின் பின்னால் காஞ்சிபுரம். சார் ஒரு நிமிஷம், இந்த நடுவுல நிக்கிறவங்க முடிந்தவரை அப்படியே உட்கார முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா
தொல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா வசதியாக தான். ஏன்னா உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது மேடை, வேற ஒன்றும் இல்லை. ஒரு அன்பான வேண்டுகோள் தான். பாருங்க, நீங்கள் முழுசாக உட்காந்து கேட்குற அளவுக்கு நல்லா பேசுவோம். அம்மா சத்தியமாக சொல்கிறேன். அதனால உட்காந்து கேளுங்க எல்லாரும். ஏன்னா இப்போ என்ன பாராட்ட போறாரு, பின்னாடி எல்இடியில் போட்டு விட்டுறலாங்கிறீங்களா? எல்இடியில் நாங்கள் பேசுறது வருமா? லைவா போ. சரி பரவாயில்ல, வரும் வரும் வரும். இப்போ எல்லாம் முக்கியமான விஷயம் கவனிங்க, என்ன பாராட்ட போறோம். ஈரோட்டின் பின்னால் காஞ்சிபுரம் சென்றது வரலாறு, நம் திராவிட வரலாறு. ஆனால் இன்று காஞ்சிபுரத்தின் முன்னால் ஈரோடு வந்திருப்பது நம்முடைய வரலாறு. அழகியா மதிப்பிற்குரிய நடுவர் பெருமகனை வணங்கி என்ன வேணா பேசுங்க, நான் ஓகே சொல்லுவேன். ஏன் நம்ம ஊர்ல இவ்வளவு கூட்டம் தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. இது பேச்சை கேட்க வந்த ஊர் மட்டும் என்று நினைக்காதீர்கள். இங்குதான் தமிழ்நாட்டின் பேச்சு மட்டுமல்ல, இந்தியாவையே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வைத்த பேச்சு பிறந்த மண் இது. ஆமா, சாதாரண விஷயமா என்ன? அதோடு மட்டும் இல்லாம எங்களோடு பேச வந்திருக்கிற, ஏன்னா நான்லாம் உங்க சார்பில் நம்ம மண்ணின் மைந்தரா வந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்று தலைப்புல 2 செய்தியை பேசிட்டு உட்காரலான்னு வந்திருக்கிறேன். சரி. பட்டிமன்ற மேடைகளிலே இரவில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கருப்பு சூரியன் மதிப்பிற்குரிய அவங்க சின்னத்திரை நயன்தாரானா எங்களுடைய சின்னத்திரை விக்னேஷ் சிவன் அண்ணன் பழனி அவர்களை வணங்கி, ஏன்னா அந்த ஜோடி காம்போ தான் நல்லா இருக்கு. அடுத்து இந்த வரிக்கு இவர் தான் சொந்தக்காரர். நடுவர் அவர்களே, இந்த வரிக்கு இவருக்கு பொருத்தமான வரி எது? அந்த வரி சேர்த்தது அதிகம் இல்லை, ஆனால் கொடுத்தது அதிகம் என்ற சொற்றொடருக்கு பொருத்தமான, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்று நாங்கள் எல்லாம் ஏங்கும் அளவிற்கு அன்பிற்கு சொந்தமான எங்களுடைய சின்னத்திரை நயன்தாரா ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலோடு அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கமா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய வாரிசுகளாக வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? 3 மணி வரைக்கும் நானும் பார்வையாளரா உட்காருவேன்னு நினைச்சிருந்தேன். 3 மணிக்கு மேல இந்த மண்ணின் மைந்தனும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்த முயற்சினால அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அலுவலர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி, நடுவர் அவர்களே, எனக்கு இங்க நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. அம்மானாவே எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வருத்தம், இந்த மேடையில தான் நான் எங்க அம்மாவை பத்தி ஒரு வருத்தமான செய்தியை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை பெத்ததா? என்னன்னா, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும், சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், என் தங்கச்சிக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட மாமனாருக்கு சக்கரை கம்மியா இருந்தா பிடிக்கும், மாமியாருக்கு உப்பு கம்மியா இருந்தா பிடிக்கும். ஆனா கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கும் தெரியாது, அவங்களும் சொன்னது கிடையாதுங்க. எங்க அம்மாங்கெல்லாம் கடைசி வரை வாழ வைத்து பழகி விட்டார்களே, ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்குன்றதை எங்க அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அருமையான பார்வை. எந்த அம்மா வாழ்ந்துருக்காங்க? வாழ வச்சுதான் எல்லா மக்களுக்கு பழக்கம். வாழ்ந்ததே கிடையாது, ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டேன்னு ஒரு ரூபாய் கேட்க மாட்டான் வீட்டில். அம்மா மட்டுமா நடுவர் அவர்களே? அப்பாவும் அப்படித்தானே இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி அப்பா இல்ல ஒருவேளை அந்த மனுஷனை மறந்துருக்கணும்னு பயந்தே போயிட்டேன். நடுவர் அவர்களே, மறக்க மாட்டேன். ஏன்னா அப்பா இருக்கும்போது நம்பியாரு, இல்லாத போது எம்ஜிஆர், போன பிறகுதான் அவருடைய பெருமை தெரியுது. வாழும் போதெல்லாம் அவரை பற்றி அவரை போற்றி வாழ்வதற்கு நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் தாண்டி நான் ஆசிரியர்ன்றதுனால பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு செய்தியோடு சொல்றேன். ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது எல்லாரும் கேட்குற மாதிரி, மா நீ என்ன ஆக போற, பெரியவளா ஆனா என்ன ஆக போற? ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் உங்களை மாதிரி மிஸ் ஆக போறேன். சந்தோஷம்டா பட்டு அப்படின்னாங்களாம். இன்னொரு குழந்தை சொல்லிச்சா, டாக்டர் ஆக போறேன். இன்னொரு பொண்ணு சொல்லிச்சா, வக்கீல் ஆக போறேன். மா நீ என்னவாக போறேன்னு கேட்டா, ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அந்த மிஸ் சொன்னாங்களா, உனக்கு என் கேள்வி புரியலம்மா அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சா, உங்களுக்கு தான் வாழ்க்கை புரியல மிஸ்.
சார் வாழ்க்கையோட நோக்கமே, படைப்போட நோக்கமே மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியின் படைப்பு தான் நாம. அடடா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்றோம்? பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்குலாம் என்ன மகிழ்ச்சி? வாழணும்னு நினைப்பான். பள்ளி படிப்பை முடிச்சிட்டா சந்தோஷம். காலேஜுக்கு போறவன் கல்லூரிக்கு போயிட்டா சந்தோஷம், மகிழ்ச்சி. கல்லூரியை முடிச்சவன் ஒரு வேலை கிடைச்சிட்டா மகிழ்ச்சி. ஆமா. வேலைக்கு போனவன் கல்யாணம் பண்ணா மகிழ்ச்சி. கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெத்தா மகிழ்ச்சி. குழந்தை பெத்தவன் மறுபடியும் அது பள்ளிக்கூடம் போய் பள்ளி படிப்பை முடிச்சா மகிழ்ச்சின்றானே. கடைசி வரை நாம் வாழ்வதற்குன்னு வாழ்வதனுடைய அர்த்தத்தையே புரியாம வாழ வைப்பதற்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, இதுவா வாழ்க்கை? உண்மை உண்மை. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க சொன்னீங்கல்ல வாழ்வதற்கான, என் பொண்டாட்டியே அப்படி வாழ வச்சுட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும் சார். மனுஷன் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா இது நீங்க வந்து வாழ்த்தா சொல்றீங்களா, வைத்தறிச்சலா சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்ல சார். கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். நான் எல்லாம் இந்த கல்யாண மண்டபம் எஸ்எம்சி மகாலு நம்ம சுகுமாரி மண்டபத்தெல்லாம் கடந்து போகும்போது பெரிய பெரிய லைட்டெல்லாம் போட்டு பாட்டு கச்சேரியெல்லாம் நடக்கும்போது நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. பார்த்து நமக்கெல்லாம் எப்போ இப்படி செய்வாங்களோன்னு நினைப்பேன். இப்போ கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ அந்த வழியாக போகிறேன், நம்மளை இப்படி தானே வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தோணுது சார். இருந்தாலும் என் மனைவி மேல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இப்போ பொங்கல் வந்துச்சுங்க, நம்ம எல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுப்போம், 2 ட்ரெஸ் எடுப்போம். அவன் பொங்கல் 3ங்கன்னு 3 புடவை எடுக்கிறான். ஆமா, பொங்கல் 3 நாள்ல. நான் வாழட்டும் அதான் சொன்னேன். என் மனைவி வாழும் 3 புடவை. 2 நாளைக்கு முன்னாடி என் பிறந்த நாள். சரி, உங்களுக்கு ஏன்னா என் பிறந்த நாள். அதுக்கு வந்து ஏங்க நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொண்டு வந்து குடுமா அப்படின்னு. இருங்க கட்டிட்டு வந்தே காட்டுறேன்றா. ஏங்க, ஒரு கணவன் பிறந்த நாளை தன் பிறந்த நாளாக மதிக்கிற மனைவியை நான் பாராட்டுகிறேன். எனக்கு கூட அவ புடவை எடுத்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி தான். கொஞ்சம் மகிழ்ச்சினா அது எப்படி கணக்கு வச்சு? ஏன்னா எங்க வீட்டுல 2 பீரோ இருக்கு சார். ஆனா என் வேட்டி சட்டை பேண்ட் சட்டை கட்ட பையில தான் வச்சிருக்கேன். 2 பீரோ முழுக்க அவ புடவை தான். இப்ப என் பையனுக்கு ஒரு சித்த கட்ட பை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கட்டையில போறவனேன்னு. ஆனா என் மனைவியோட புடவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர் அவர்களே. உங்க மனைவியோட புடவை உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது நியாயம். ஆமா, இல்ல துவைக்கிறதுனால இல்ல. ஒவ்வொரு முறையும் பீரோவை திறந்தனா அது என் காலில் வந்து விழும். ஒரு நாள்ல இவன் நம்ம காலில் விழல, அவளாவது வந்து விழறாளேன்னு சந்தோஷப்படுவேன். இல்ல என்ன சொல்றாரு? ஒவ்வொரு முறையும் பீரோவை திறந்தா அந்த புடவை வந்து என் காலில் விழும். சரி, ஒரு நாள் அவன் விழுந்தது இல்ல. நான் என்ன கேட்கறேன், மனைவி ஏன் கணவன் காலில் விழணும்? ஆமா, இல்ல ஏன் விழணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒருத்தர் நான் ஒரு முறை விழுந்திருக்கேன். நான் ஒரு கேள்வியா கேட்கறேன் உங்ககிட்ட. பதறாதீங்க, நான் உங்க மனைவி கிடையாது. இல்ல எல்லா ஆண்களும் என்ன எதிர்பார்க்கறாங்க? மனைவி காலில் விழணும்னு எதிர்பார்க்கறாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனைவி ஏன் கணவன் காலில் விழணும்னு கேட்கிறேன். இல்ல மனைவி அதுக்காக தான் நான் மாறுதலா என் வீட்டுல என்ன பண்ணேன், நான் விழுந்துடுறேன். இல்ல ஒரு காலத்துல அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாத பண்பாட்டு அடிப்படையில நான் அப்படி சொன்னேன். எது காலில் விழுறது பண்பாடா? ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல இன்னைக்கு எல்லாரும் சம உரிமை. அவளும் விழறா, என்னையும் 4 முறை விழ வைக்கிறான். இல்ல மனைவி என் காலில் விழுகணும் பதறாப்புல குமரவேல் சார். என் பொண்டாட்டி பார்த்தா என்ன கேட்பாளோ தெரியலையே. இல்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நடுவர் அவர்களே, வாழ்க்கை வாழ வைப்பதுன்னு சொல்றீங்களே, மேன் ஆஃப் மில்லியனியம் 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்னு ஒருத்தருக்கு விருதை பெற்றிருக்கிறார் திரு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. அவர் வாழ்க்கை முழுவதும் தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல எல்லா சராசரி மனிதர்களாலும் வாழ்ந்து முடிச்சிட்டா எப்படி சார் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும்? அதாவது ஒரு உதாரணம் 2 உதாரணம் இருக்கலாங்கிறாரு. எல்லாராலையும் இப்படி வாழ்றதுக்கு வாழ்க்கை சாத்தியம் இல்லைங்கிற. மகத்தான வாழ்க்கை என்பது இயல்பா வாழறது. எல்லாராலையும் இது முடிஞ்சிருமா? அதாவது குடும்பம் சார், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா மற்றவங்களா எதுக்கு சார் பிறந்திருக்கிறாங்க? அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய. நல்ல கேள்வி. அடுத்த உதவி செய்ய நாம பிறந்திருக்கோம், ஒத்துக்கிறேன். அப்ப அடுத்தவன் எதுக்கு பிறந்திருக்கான்? அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்ய பிறந்திருக்கான். இப்படியா நீங்க யோசிச்சு பாருங்க சார். நான் உதவி செய்யறத வாழ வைப்பதை தடுக்கல சார். முதல்ல நீ வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை வாழ வைங்க சார். நீயே வாழாத போது அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன முயற்சி சார்? படிக்க வேண்டிய வயதுல படிக்கணும்.
கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணணும். என் அக்கா தங்கச்சிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு தியாகம் பண்றான் சார். 40 வயசுக்கு மேல பொண்ணு கொடுக்கல சார். அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானே, வாழ வச்சு கடைசியில் அவன் வாழ்க்கை வாழாமல் போவதற்கு யார் காரணம்? உண்மை உண்மை உண்மை. எத்தனை இளைஞர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு மிகப்பெரிய விஷயம் சார். இன்னைக்கு வேலைக்கு போறோம், பணம் இருக்குது, உடல் வலிமை இருக்குது, ஒரு மே மாத ஓய்வு இல்லை ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகலாம், வாங்க காஷ்மீர் போகலாம், சிம்லா போகலான்னு கூப்பிட்றேன்னு வச்சுங்களேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூலில் லீவ் இல்லை அப்படின்னு காரணம் சொல்கிறோம். நிறைய சம்பாரிச்சு பணத்தை எல்லாம் சேர்த்துட்டேன் சார். ஆனால் கடைசி காலத்தில் ஓய்வு பெற்ற பிறகு வாங்க சிம்லா போகலான்னு கூப்பிட்டா பணம் இருக்குது, நேரம் இருக்குது, ஆனால் நாம் வாழ்வதற்கான அந்த உடல் வலிமை, பஸ் ஏறதுக்கே வலி இல்லாத போது நான் எங்க சார் ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு? கடைசி வரைக்கும் வாழாம போயிடுமே. நான் ஒரு 2 கவிதையோட முடிச்சிடறேன் நடுவர்களே, ஒரே ஒரு நிமிஷம். அதெல்லாம் நல்லா அப்படிங்க, ஆனால் அது 2ஓட முடிச்சிருங்க. ஒரு பையன் அம்மா அப்பாவை வாழ வைக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்ச பையன் எழுதின அந்த பையனை பார்த்து தாயும் தந்தையும் சொன்ன கவிதையாக தமிழறிவு மணியன் ஐயா கவிதையோடு, மகனே நீ பிறந்த அன்று தோட்டத்திலே வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, எங்கள் வியர்வையில் நீ வளர்ந்தாய், நாங்கள் வார்த்த நீரில் தென்னை வளர்ந்தது, எங்கோ இருந்து நீ ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தருகிறது, இங்கே இருக்கும் தென்னை மரம் எங்கள் இருவருக்கும் சுவை நீரும் சுக நிழலும் தந்து உதவுகிறது. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும் போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும், இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் தென்னை மரம் எங்களின் கடைசி மஞ்சமாகும் என்று தாயும் தந்தையும் புலம்புகிறார்கள் என்று சொன்னால், நீங்க வாழ வச்சு அப்பா அம்மாவை சௌகரியமா வாழ வச்சு என்ன சார் பிரயோஜனம்? அப்பா அம்மாவோடு சேர்ந்து வாழணும் சார், அதுதான் வாழ்க்கை. எவன் தெரியுமா லட்சாதிபதி? எவன் ஒருவன் தாய் தந்தையோடு வாழ்கிறானோ அவன் தான் லட்சாதிபதி. எவன் ஒருவன் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு எல்லாரும் வாழ வச்சு பார்க்குற ஒழிய யாரும் அந்த வாழ்க்கையை வாழலையே. நிறைவா இப்படி முடிக்கிறீங்க, நிறைய பெண்கள் இருக்கிறீங்க சார், கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போயிடுறோம் சார், அது சாப்பிட்டுச்சா கொண்டுச்சா, பணம் முக்கியம் தான், 2 பேரும் சம்பாரிச்சு அப்படி என்ன சார் வாழ்ந்துட போறோம்? வாழ்க்கையை வாழணும். ஒருத்தரோட சம்பாத்திய போதுன்னு வீட்டில் குழந்தைய பார்க்கலாமே, இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ்க்க முடியலையே. அதனாலதான் பெண்கள் சம்பாதிக்கிட்டு ஆண்கள் பார்த்துக்கிட்டுங்கிறாங்க. அப்படியாவது கூட விடலாம் இல்லை, அப்படியே எங்களை விடலையே. அதைத்தான் 20ஆம் நூற்றாண்டின் கவிஞன் இப்படி சொன்னார். இந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன். சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு, அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி நீ உறங்கு, 1 மணிக்கு ஒரு பாடல் ஒளிபரப்பும் வானொலியில் விளம்பரங்கள் மத்தியிலே விழிசாத்தி நீ உறங்கு, 9 மணி ஆனால் உன்னப்பா சொந்தமில்லை, 9:30க்கு உன்னம்மா சொந்தமில்லை, ஆயாவும் தொலைக்காட்சி வசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே இதுதான் கதி என்று இன்னமுதே கண்ணுறங்கு, தூரத்தில் இருந்தாலும் தூயவளே உன் தொட்டில் ஓரத்தில் என் நினைவு ஓடி வரும் கண்ணுறங்கு, பேருந்தில் நசுங்கி பிதுங்குகின்ற வேளையிலும் எடை கொஞ்சம் இழந்து இறங்குகின்ற வேளையிலும் பூவாய் உனது முகம் புறப்பட்டு வரும் கண்ணே, தந்தை வந்து கொஞ்சுவதாய் தாய்மடியில் தூங்குவதாய் கண்ணான கண்மணியை கனவு கண்டு நீ உறங்கு, தாய் என்று காட்டுதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு அப்படின்னு சொன்னார்னா, இன்றைக்கு தாய் தன்னுடைய வாழ்க்கையை கூட இங்க வாழ முடியாத இடத்துல நாம் மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வாழ்க்கையை வாழ கத்துங்கய்யா. 2 பேரும் சம்பாதிக்கிறேன்னு ஓடி குழந்தை விட்டு போயிடுறீங்கன்னு வருத்தப்பட்டு சொன்னார். உண்மைதான், எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் பொருளாதார நெருக்கடியில் 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது. நாளைக்கு குழந்தை வளர்ந்து கேள்வி கேட்குது, எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நாம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஓடுறாங்க பாவம். அவர் கேட்ட கேள்விகள் அனைத்தும் நியாயமானது. அழகாக 2 கவிதைகளோட முத்தாய்ப்பாக முடிச்சிருக்கார். ஒரு பலத்த கைத்தட்டல் குமரவேல் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொடுத்துடலாம். ஏன்னா மாவட்ட நிர்வாகத்திட்ட நம் மண்ணை சார்ந்த மனிதர்கள் 2 பேரையும் பேச்சாளர்களாக போடணும்னு சொன்ன உடனேயே அதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ சொல்லிட்டார், வாழ்க்கைனா வாழணும், நீ முதல்ல வாழு, அப்புறம் வாழவை, அதானே சொல்லுவாங்க எல்லாம், முதல்ல வாழுங்க அப்புறம் வாழ வைங்க.
நீயே வாழாம எப்படி? ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அடுத்தவனுக்கு உதவி செய்யதான் நம்ம பிறந்திருக்கோம்னா அடுத்தவன் எதுக்காக பிறந்திருக்கான்? இந்த கேள்விக்கு இங்க பதில் வருமானு எனக்கு தெரியல. ஆனா ஆர்வத்தோடு நான் காத்திருக்கிறேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் நல்ல தமிழ் பேச்சாளர் அன்பு தங்கை கபிலா விசாலாட்சி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். ஆடியோ பார்த்துக்குமா? கரெக்டாக இருக்கா பார்த்து. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, காஞ்சிபுரத்தின் அடையாளம் மனம் உருகும் கோவில்கள் மட்டுமல்ல. காஞ்சிபுரத்தின் அடையாளம் மனம் கவரும் பட்டாடைகள் மட்டுமல்ல. காஞ்சிபுரத்தின் அடையாளம் காஞ்சிபுரம் மாநகரிலே வாழ்கின்ற மக்களின் ரசனையும் தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் வாழ் தமிழ் தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். அருமை அருமை. டேய் ஒரு நிமிஷம்மா. டேய் அந்த பையன் பேர் என்னம்மா? தம்பி அப்படியே படுறா, பாட்டி மடியில் படுறா. நான் என்ன கேட்குறேன், குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கள, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அது வசதி இல்லாமல் தான் இருக்கும். தம்பி அப்படியே அது அமைதியாக இருக்கணும். குட் பாய், லவ் யூ. ஓகே இல்லை நீ வேணா ஃபோட்டோ கொடுக்காது, தூங்கவே மாட்டான் விடி விடி அமைதியார். ஒரே நிமிஷம்மா மன்னிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க வீடியோ பார்த்து டயர்டாகி தூங்குதில்ல, வீடியோ பார்த்து பார்த்து தூங்குறதுக்கு பதிலாக நல்ல தமிழை கேட்டு கேட்டு இங்கே தூங்கட்டும், தவறே இல்லை. உங்கள் குழந்தைகளை மடியில் வச்சுக்கோங்க. ஆரம்பிமா. இப்படி பிள்ளைங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல எங்க நடுவர் ஐயா அவர்கள், அதுதான் அடுத்தவர்களை வாழ வைப்பது. பிள்ளைங்க எப்படியோ வீடியோ பார்த்து கெட்டு போகணும்னு நினைக்கலையே. ஓ அப்படி சொல்றீங்க. வீடியோ பார்த்து கெட்டு போகணும்னு நினைச்சா அது அண்ணன் தனக்காகவே வாழ்வது. ஆனா அந்த பிள்ளை நல்ல தமிழ் கேட்கணும்னு அண்ணா நினைக்கிறாங்கன்னா, வீடியோ பார்த்து கெட்டு போகாதான்னு ஒரு பையன்ட்ட சொல்றேன், உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேங்கிறான். அன்னைக்கோட அதை நிப்பாட்டிட்டேன். குமரவேல் சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. அண்ணன் பேசும்போது மனைவிய மேடை போட்டு திட்டுறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பேச்சுரிமையை, இந்த பேச்சு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? அதானே பகத்சிங்கும் நேதாஜியும் காந்திஜியும் தனக்காகவே வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இன்னைக்கு நீங்க சுதந்திரமா பேசியிருக்க முடியுமா? ஏயா பேசுறதுக்கு மேடை போடுறதுக்கே 4 பேர் காரணம். இதுல கேள்வி, அடுத்தவன் எதற்காக பிறந்தான்? போன வாரம் நாகமுத்து பாண்டியன் படிச்ச கும்பகோணத்துல இருக்கிற அன்னை கலைக்கல்லூரிக்கு போயிருந்தோம். அங்க நாகமுத்து பாண்டியனை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தாங்க. ஓ மெடிக்கல் மிராக்கல் மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம படிச்ச கல்லூரியிலேயே நம்ம சிறப்பு விருந்தினரா போறோம். அதுக்கு அந்த பெருமிதத்துக்கு என்ன காரணம்னு நாகமுத்து பாண்டியன் சொன்னார். சரி. ஒவ்வொரு மேடை வாய்ப்பையும் கொடுத்து, பல 100 புத்தகங்களை எனக்கு வாங்கி கொடுத்து, ஒவ்வொரு மேடையாக ஏற்றி அழகு பார்த்த என்னுடைய தமிழாசிரியர் தான் அதுக்கு காரணம்னு சொன்னார். எப்ப? போன வாரம். உங்க தமிழாசிரியர் காலேஜுக்கு வந்தோம், பாடம் எடுத்தோம், சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டோம், வீட்டுக்கு போனோம்னு தனக்காகவே வாழ்ந்திருந்தால் உங்களை மாதிரியான பட்டிமன்ற பேச்சாளர்களை அவர் உருவாக்கி இருக்க முடியுமா? அதானே, ஒரே ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கும் 10,000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க உட்காந்துட்டியாடா தம்பி. மாணவர்களுக்காகவே வாழும் ஆசிரியர்களால் தான் இன்றைக்கும் இந்த சமூகம் அறத்தின் வழி நிற்கிறது. மறந்து விடாதீர்கள். அருமை அருமை. மதுரையில ஒரு அம்மா தன்னுடைய மகள் மறைந்து போயிடுறாங்க. தன்னுடைய மகள் ஜனனிக்காக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற அவருடைய உயரிய எண்ணங்களுக்காக அவங்களுக்கு சொந்தமாயிருந்த 1.5 ஏக்கர் பூர்வீக நிலத்தை 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 7.5 கோடி மதிப்பான நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு கொடுத்தாரே. உடனே 7.5 கோடி கொடுத்தாதான் அடுத்தவர்களை வாழ வைப்பதுன்னு அடுத்து வரவங்க பேசுவாங்க. கிடையாதுங்க. அவங்கெல்லாம் 7.5 நீ கவனிக்காத.
நெஞ்சில உடனே கை வைக்க கூடாது, கோடி கோடியா கொடுத்தாதான் வாழ வைக்கிறதான்னு. ஒன்றும் இல்லை, தீபாவளிக்கு வடை சுடுறோம், ஒரு 20 வடை சுடுறோம்னா நாகமுத்து பாண்டியன் மாதிரி 20 வடையும் நானே சாப்பிடுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா வயிறு வீணா போயிடும். அப்புறம் வைத்தியன்ட்ட போய் காசு வீணா போகும். ஆனா அதே 20 வடைய எழுத்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் 4 வடையா பிரிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. சுயம் நலமா இருக்கணும்னாலே நீங்க சுயநலம் இல்லாம இருக்கணும். இல்லம்மா, இதே நீ சொன்னதை நான் ஃபாலோ பண்ண இந்த தீபாவளிக்கு என் மனைவி போட்ட அதிரசத்தை 4 வீட்டுக்கு கொடுத்து அமிச்சேன். சாயங்காலம் 4 மணிக்கு கொடுத்து அமிச்சிட்டாங்க மறுபடியும் அதையே. இது ரிலே ரேஸ் மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டே இருக்குமா. அதில் ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சிருக்கான், என்னை ஏமாத்த பார்த்தியான்னு எழுதியிருக்கான். நீ என்னம்மா, நீ இந்த 7.5 கோடி மதிப்புள்ள நிலத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த தாயினுடைய பெயர் ஆயி பூர்ணம் அம்மாள், மதுரை. கணவர் இறந்த பிறகு கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அவருடைய மகள் ஜனனி 30 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஜனனி குழந்தையா இருக்கிறப்பயே அவங்க நண்பு தோழிகள் யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா ஓடி வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்களாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கட்டிடுறீங்களான்னு கேட்பாங்களாம். அந்த குழந்தையினுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த பூர்வீக இடத்தை அரசு பள்ளி, தான் படித்த அரசு பள்ளி கட்டடம் கட்டுறதுக்கு அந்த என் நிலத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி, அப்பதான் என் மகளினுடைய ஆத்மா சாந்தி அடையும் முடிவு பண்ணி 7.5 கோடி மதிப்புள்ள இடத்தை தானமாக இலவசமாக கல்வித்துறைக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா போய் பேட்டி எடுக்கிறாங்க கபிலா. அந்த அம்மா சொல்றாங்க, நான் அப்படி என்னங்க பெருசா பண்ணிட்டேன். அந்த அம்மா அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் சார். கோயில் கருவறைக்கு பக்கத்தில் ஒரே ஒருத்தன் ஒரு டியூப் லைட்டை போட்டுவிட்டு உபயதாரர் அப்படின்னு ஃபுல்லா அவன் பேரை எழுதி லைட்ல இருந்து வெளிச்சமே வரலைங்க. இந்த டியூப் லைட்டுக்கு தெரியுமா இந்த டியூப் லைட்ல எழுதுனா இந்த டியூப் லைட் ஒர்க் ஆகாதுன்னு. ஆனா ஏழரை எப்படி இருக்காங்க. அதான் தங்கச்சி சொல்லுது, வாழ்க்கைங்கிறது வாழ வைப்பதற்கேன்னு. சொல்லுங்கம்மா. இங்க குமரவேல் சாருக்கு நான் ஒரு டெஃபினிஷனை சொல்ல விரும்புறேன். இப்ப வாழ வைப்பதற்கு அப்படின்னா டியூப் லைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வடை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, 7.5 கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இருப்பான்னு வாய் வார்த்தையா சொன்னா போதும், அதுவே அடுத்தவர்களை வாழ வைப்பது. அருமை. நான் சொல்லல, முண்டாசு கவிஞன் பாரதி சொல்கிறார், நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளீர் என்றாரு. யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது. எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு ஷூஸ் போட்டு இளைய தலைமுறை பிள்ளைகள் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல முக்கா கால் சேலையை கட்டிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம தலை கலஞ்சு போயிருக்கு, ஏழ்மையான தோற்றம், வேகமா ஒரு அம்மா 67 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி ஓடி முதல் பரிசை பெறாங்க. உடனே எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க, எப்படிமா இந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க வந்தீங்க அப்படின்னோடனே அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு பரிசு தொகை வேணும், என் கணவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு இந்த பரிசு தொகையை கொடுத்தாதான் நான் அவரை காப்பாற்ற முடியும் சொன்னாங்களே. அந்த அம்மையாரினுடைய பெயர் லதா பகவான். அப்ப 100 பயிற்சி நிறுவனங்களும் 1000 கோச்சுகளும் செய்ய முடியாததை தன் கணவனை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் ஜெயித்து விடும் இல்லையா? குமரவேல் சார் கேட்டாரு, இப்ப அம்மா அப்பாலாம் நம்மளை வாழ வச்சுட்டே இருக்காங்களே, அவங்க எப்பதான் வாழ்வாங்கன்னா உண்மைதான். நியாயமான கேள்விதானம்மா. நியாயமான கேள்வி. அவங்க நம்மளை வாழ வச்சாங்க, நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கிறோம், அதுதானே குடும்பம்ங்கிறது. அம்மா அப்பா அப்படி போனா நமக்கு என்ன, அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறோம். அப்படிப்பா சரி சரி. நம்மளுடைய ரோல் வரும்போது நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கிறோம். திருமணமான ஒரு பெண்கிட்ட கூப்பிட்டு கேளுங்களேன், உங்க கணவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேளுங்க. அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி பிடிக்கும், வச்சா சாப்பிட்டுட்டே இருப்பாருன்பாங்க. உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு மொறுமொறுன்னு தோசை பிடிக்கும். உங்களுக்கு என்னமா சாப்பிட பிடிக்கும்னா, திருமணமான எந்த பொண்ணுட்ட இருந்தும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு விடையே வராது. 365 நாளும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள், அதில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய அப்பாக்களும் கூலி தொழில் செய்யறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க,
லாரி ஓட்டுறாங்க, அரபு நாடுகள்ல கால் கடுக்க நிக்கிறாங்க வெயில்ல. ஆனால் அதில் ஒரு ரூபாய் கூட அவர்கள் தனக்காக சம்பாதித்ததே இல்லை. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்களே, அதனாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம பெற்றோர்களுக்காகவும் நம்ம தியாகம் செய்வோம். அதுதானே குடும்பம்ங்கிற அமைப்பு. நான் மட்டுமே வாழ்வேன், எனக்கு மட்டும்தான் எல்லாமே, நான் ஏன் அடுத்தவங்களை வாழ வைக்கணும்னா பேசாம அந்த ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு, நித்யானந்தா அவர்கள் வாங்கி போட்டிருக்காங்களே, இது சம்பந்தமா நான் கருத்து தெரிவிக்க விரும்பலாமா? அங்க போய் உட்கார்ந்துட்டா யாரும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மட்டும் வாழலாம். எங்க இருக்கேனே தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ ஜனாதிபதிகள் வர்றாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம மனசுல மறக்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது யார்? அப்துல் கலாம் ஐயா இல்லையா? அவர் ஏன் இன்னைக்கும் நம்ம நெஞ்சில இருக்கார்? PSLV ராக்கெட் விட்டதுனாலயா? அக்னி ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்ததுனாலயா? இஸ்ரோல வேலை பார்த்ததுனாலயா? இல்ல சார். ஒரு சின்ன குழந்தைக்கு கால் நடக்க முடியாது, செயற்கை கால் பொருத்துறாங்க. அந்த செயற்கை காலோட எடை 4 கிலோ. அந்த குழந்தையால நடக்க முடியல, முகமெல்லாம் சோர்ந்து போகுது. இப்ப அப்துல் கலாம் ஐயா தன்னுடைய மொத்த விஞ்ஞான அறிவையும் அந்த பிள்ளைக்கு 400 கிராம்ல செயற்கை கால் செய்வதற்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்தாரே, அதனால அவர் பிறருக்காக வாழ நினைத்ததால் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுக்காகவே வாழ்ந்தீங்க. அதுல என்னன்னா அந்த ராக்கெட்டோட கூம்பு வடிவம் இருக்குல்ல, அந்த கூம்பு வடிவத்தோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு கார்பன் காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு செஞ்சோம்னா அது வெயிட் குறையும், இடை இலகுவா இருக்கும்னு. கலாம் அவர்கள் என்ன யோசிச்சாரு? மனிதன் விண்ணில் பறப்பதை விட மாற்றுத்திறனாளிகள் மண்ணில் தன்னுடைய செயற்கை கால்களால் பறக்க வேண்டும் நினைச்சார். அதனால ராக்கெட்டுக்கு பயன்படுத்துற டெக்னாலஜியை கொண்டு வந்து செயற்கை கால்களுக்கு பயன்படுத்தினார். அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் மன நிறைவான விஷயம் எது? செயற்கை கால் பொருத்தப்படுகிற நிகழ்வுல, அந்த விழாவில் கலாம் அவர்கள் சொன்னார், என்னுடைய குழந்தைகள் இதற்கு முன்பு மேடை ஏறி வருகிற பொழுது, நடக்கிற பொழுது அந்த எடை மிகுந்த கால்களை தூக்கி கொண்டு சிரமப்படுவதை பார்த்து பெறாத ஒரு தந்தையாக நான் கவலைப்பட்டிருக்கிறேன். இன்று அதே விட எடை இலகுவான கால்களோடு எங்கள் குழந்தைகள் சைக்கிள் மிதித்து செல்கிற பொழுது, நடந்து செல்கிற பொழுது, ஓடுகிற பொழுது இந்திய விஞ்ஞானம் உயர்ந்த விஞ்ஞானம் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அது நாம அடுத்தவங்களை வாழ வச்சா முதல்ல நம்மளுக்காக வாழ்றோம்னு வைங்களேன், நம்ம வாழ்ற 60 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அடுத்தவர்களை வாழ வைத்தால், அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் 600 ஆண்டுகள் கூட காலத்தையும் தாண்டி வாழ முடியும். அருமை அருமை, கரெக்ட். எங்கேயோ அப்துல் கலாம் ஐயா அந்த மாதிரியான நம்ம உதாரணங்களை சொல்றதை விட இங்க திருச்சிக்கும் சென்னையும் என்ன பக்கத்து தெருவாங்க. ஆனா இந்த சென்னை வெள்ளத்தப்ப திருச்சியும் சென்னையும் ஏதோ பக்கத்து தெரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஒவ்வொரு ஆளுக்கும் சாப்பாடு கிடைச்சுதா, தண்ணி பாட்டில் கிடைச்சுதா, அடிப்படை தேவைகள் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஓடினாங்களே தாயுள்ளம் கொண்ட எங்க அறந்தாங்கி நிஷாக்கா. அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்டு பாருங்க. சும்மா எல்லாத்தையும் வாங்கி தொப்பை வளர்த்துட்டு அக்கா மாதிரியா? தான் ஒரு நடிகர் என்பதை விட, தான் ஒரு நகைச்சுவையாளர் என்பதை விட, தான் ஒரு பிரபலம் என்பதை விட, நான் மனிதம் நிறைந்த ஒரு மனிதன் என்று ஈரோட்டிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்காக 5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரே KPY பாலா சார், அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மனநிறைவு இருக்கிறது என்று அவரிடம் கேட்டு பாருங்கள். அருமை. ஏங்க, ஒருத்தவங்க கிட்ட வந்து தானம் யாசகம்னு கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? காசு பணத்தை கொடுப்போம். இல்லைன்னா ரொம்ப அதிகமா போனா நம்ம வந்து கை இல்ல காதுல கழட்டி கொடுக்கறத போட்டுக்கிறத கழட்டி கொடுப்போம். ஆனா ஒருத்தவங்க அழுதுட்டே இருக்காங்க. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டோனே தன்னுடைய கிட்னியவே தியானமா கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இளைஞர் வராரு, சலீம் அந்த இளைஞருடைய பெயர்.
அந்த இளைஞர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. நம்ம கேக்குறாங்க, ஏன்பா அழுகிறன்னு? அவர் சொல்றார், இதுக்கு மேல டயாலிசிஸ் பண்ணா என் கிட்னி தாங்காது, நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சமும் தயங்காமல், தன்னுடைய குடும்பம் இல்ல, உறவு கிடையாது, ஆனா கொஞ்சமும் தயங்காமல் தன்னுடைய கிட்னியையே, சிறுநீரகத்தையே தானமாக கொடுத்தாளே. அருமை. இவர்களை பற்றிய செய்தி நிலாச்சோறு என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அம்மையாருடைய பெயர் உமா பிரேமன். ஆகவே இப்ப பழனி அண்ணன் வேகமா பழனி என்னோட முடிச்சிருமா. சரி, இப்ப பழனி அண்ணன் வேகமா கார்ல போயிட்டு இருக்காங்க. சரி, கார்ல போகும்போது ரொம்ப அவசரமான வேலையா போயிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் நேரத்துக்கு போலன்னா அந்த வேலையே போயிடும், அப்படி ஒரு அவசரம். ஆனா அண்ணன் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. சரி, கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் டக்குன்னு ஒதுங்கி வழி விடுவாங்களா இல்லையா? ஏன்னா அவர் இடிச்சிட்டு வந்தது அந்த ஆள் தான். ஏன்னா மனிதர்கள் அடிப்படையிலேயே மனதின் வழியாக செயல்படுவார்கள், மூளையின் வழியா நம்ம செயல்படவே மாட்டோம். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோனே எவ்வளோ அவசரமான வேலையா போனாலும் சைக்கிள் காரர்ல இருந்து லாரி ஓட்டுறவர் வரைக்கும் எல்லாரும் ஒதுங்கி வழி விடுறோமே, நம்மலாம் மனுஷன். மனதின் வழியாக செயல்படுவதால் தான் நமக்கு மனிதர்கள் என்றே பெயர். சபாஷ். நாம் வாழ்ந்தால் மனம் மகிழும், பிறரை வாழ வைத்தால் மனம் மலரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.